தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி 2025 திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம். தொடர்ந்து ஒரு முக்கிய செய்தி வந்து கொண்டிருக்கிறது, அதனை பார்க்கலாம். சென்னையில் இன்று காலை வரைக்கும் கிட்டத்தட்ட 7 இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்திருந்தது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில இந்த கொள்ளையில ஈடுபட்ட நபர்களை போலீசார் தற்பொழுது கைது செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். மன்னிக்கவும் சாலமன், இப்ப இந்த கைது செய்யப்பட்ட இந்த 7 பேரும் எந்த ஊரை சேர்ந்தவங்களா இருக்காங்க? அவங்க கிட்ட இந்த விசாரணை என்பது தொடங்கப்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? இன்று அதிகாலை 6 மணி முதல் 7 மணி வரையில மொத்தம் சென்னையில 7க்கும் மேற்பட்ட இடங்கள்ல செயின் பறிப்பு சம்பவங்களானது நிகழ்ந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த கும்பல் மூதாட்டிகளை மட்டுமே குறிவைத்து இது போன்ற 7க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த செயின் பறிப்பு சம்பவங்களானது நிகழ்ந்தது. இது தொடர்பாக போலீசார் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது 2 நபர்கள் தான் என்பது தெரிய வந்தது. 2 பேரும் ஹெல்மெட் அணிந்தபடி முகத்தை காண்பிக்காமல் இருசக்கர வாகனத்தில் வந்து தொடர்ச்சியாக திருவான்மியூர், சைதாப்பேட்டை மற்றும் சாஸ்திரி நகர், பள்ளிக்கரணை, தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இவர்கள் கைவரிசை காட்டி சென்றது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளையும் மற்றும் அந்த பதிவான அந்த பைக்கோட பதிவெண்ணை வைத்தும் போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில தற்போது சென்னை விமான நிலையத்துல விமானத்துல வைத்து இந்த செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட 2 கொள்ளையர்களையும் கைது செய்திருப்பதாக சென்னை காவல்துறை தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 நபர்களும் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே இதே கும்பல் இந்த தாம்பரம் பகுதியில கைவரிசை காட்டிவிட்டு தப்பி சென்றதும் இதே போலத்தான் இவர்கள் ஹைதராபாத்திற்கு, அதாவது உடனடியாக கைவரிசை காட்டிவிட்டு விமானம் மூலமாக ஹைதராபாத்திற்கு சென்று அதன் பின்பாக இவர்கள் செயினை விற்று அதில் பங்கு பிரித்து விட்டு இவர்கள் உல்லாச வாழ்க்கை வாழ்வதை தொடர்ச்சியாக செய்து வருவதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்துள்ளது. சினிமா பாணியில ஹைதராபாத்திற்கு தப்பிச் செல்ல விமானத்துல அமர்ந்திருந்தவர்களை போலீசார் வந்து கையும் களுவுமாக கைது செய்து தற்போது அவர்கள் கஸ்டடிக்கு கொண்டு வந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவர்கள் தொடர்ச்சியாக பெயரை மாற்றி மாற்றி கூறி வருவதால போலீசார் இவர்களது உண்மையான பெயர் குறித்து விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. முதலில் சஜித் என கூறுகிறார்கள், அதன் பின்பாக அலி என கூறி வருவதால உண்மையான பெயர் என்ன, ஆவணங்களை பறிமுதல் செய்து அதன் பின்பாக உண்மையான பெயர் குறித்து தெரிய வரும் எனவும் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமான இந்த செயின் பறிப்பு சம்பவத்துல 4 மணி நேரத்திற்குள்ள போலீசார் இந்த குற்றவாளிகளை கைது செய்திருப்பதாகவும் பாராட்டு இதற்கு உயர் அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்திருப்பதாகவும் தகவலானது தெரிவித்துள்ளனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி 2025 திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம்.